Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்ஃப் கண்ட்ரியில் உள்ள ஜாப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜாபுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. அதனால் நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ கண்டிப்பாக நம்ம பண்ணுங்கிறது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே மக்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா கல்ஃப் கண்ட்ரியில் உள்ள ஜாப்ஸ். ஸ்மால் பிஸ்னஸ் என்டர்பிரைஸில் என்ன மாரியெல்லாம் ஜாப்ஸ் ஓப்பனிங்ஸ் இருக்கும், என்ன மாரி ஜாபை நம்ம இங்கே நம்ம சிவி கொடுத்து அப்ரோச் பண்ணலாம், என்ன மாரியெல்லாம் வேக்கன்சி இருக்கும், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ், ஒரு கான்ட்ராக்ட், அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அதாவது ஸ்மால் பிஸ்னஸ் கார்ப்பரேட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு என்டர்பிரைஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதில் நம்ம ஃபஸ்ட்டு இன்வெஸ்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிஸ்னஸோட மார்க்கெட்லேயே ஒரு இன்வெஸ்டர் ஒரு 4 பேர் பார்ட்னர் செஞ்சு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற மணியில் தான் நம்ம பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அதனால் இன்வெஸ்டர் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஜாபு, இந்த ஜாப்லாம் எப்படி ஓப்பன் ஆகுது? ஸ்மால் பிஸ்னஸ் என்டர்பிரைஸில் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிற ஜாபே அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த அக்கௌண்ட்ஸ் ஜாபுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, என்ன மாரி குவாலிஃபிகேஷன் இருந்தால் நம்ம கல்ஃப் கண்ட்ரியில் அப்ளை பண்ணலாம்? இப்போ நார்மலாக அக்கௌண்ட்ஸ் ஜாபுக்கு நீங்கள் ஒரு பிகாம் முடிச்சிருக்கணும், ஒரு எம்காம் முடிச்சிருக்கணும், ஒரு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியாவில் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஏன்னா இப்போ கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்ம அக்கௌண்ட்ஸ் ஜாப் ஊர்லேருந்து அப்ளை பண்ணும்போது நம்ம அதுக்கு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு இன்ஃபர்மேஷன்னு சொல்லலாம். இங்கே எல்லா கல்ஃப் கண்ட்ரிலுமே ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் ஜாபுக்கு ஒரு நல்ல வாண்டட் இருக்கும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக ஊரில் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நீங்கள் இப்போ ஊர்லேயே நல்ல ஸ்கோப் இருக்குது அக்கௌண்ட்ஸ் ஜாபுக்கு. ஏன்னா நிறைய பேர் டேலி கற்றுருப்பாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை பற்றி நிறைய டீட்டெயிலாக தெரியும். ஏன்னா ஒரு கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மணி எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி வருதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதே அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு தான். அப்போ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு ஒரு மெயினான ஒரு ஜாபு. அப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கும்போது நீங்கள் கல்ஃப் கண்ட்ரிக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்கௌண்ட்ஸ் ஜாபுக்கு நம்ம எந்த அளவுக்கு தகுதியான ஆளாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம குவாலிஃபிகேஷன், அதாவது பிகாம் எம்காம் இந்தமாரி அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக பிஏ எம்பிஏ இந்தமாரி டிகிரியை ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சிடணும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் நீங்கள் ஒரு 1 இயர் 2 இயர் இந்தியாவில் ஒர்க் பண்ணி ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் கல்ஃப் கண்ட்ரிக்கு உங்கள் சர்டிஃபிகேட்டெல்லாம் எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகிறீங்க, இப்போ துபாய், குவைத்து, சவுதி அரேபியா, கத்தார், இந்த கல்ஃப் கண்ட்ரிக்கு நீங்கள் வரணுன்னா ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்டை நீங்கள் அங்கேருந்தே அட்டஸ்டேஷன் பண்ணணும். அந்தமாரி நீங்கள் அட்டஸ்டேஷன் பண்ணி ப்ரிப்பேர்டாக நீங்கள் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் துபாய்க்கு அப்ளை பண்ணுறீங்க, கத்தாருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அங்கே உள்ள நியூஸ் பேப்பர்ஸ், அதாவது கல்ஃப் டைம்ஸ் இப்போ கத்தாரில் சொல்கிறோம், அதேமாரி துபாயில் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும், அங்கே உள்ள வேக்கன்சி நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாரி உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டை அட்டஸ்டேஷன் பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், அக்கௌண்ட்ஸ் ஜாபுக்கு. அதாவது இங்கே ஒரு கண்ட்ரிக்கு தகுந்தாப்பில் நம்ம மணி ஃப்ளோ இருக்கும். கத்தார் ரியால், இப்போ இங்கே ரியால், குவைத்தில் தினார், இந்தமாரி கரன்சி வேரியேஷன் இருக்கும். அதேமாரி இங்கே உள்ள ரூல்ஸ் ரெகுலேஷனை படிச்சுட்டு ஒரு கண்ட்ரிக்கு உள்ள டேக்ஸை நம்ம எப்படி ஆடிட்டிங் பண்ணால் அதை எப்படிலாம் நம்ம மேனேஜ் பண்ண முடியும், இதெல்லாம் இன்டர்வியூவில் உங்களுக்கு கொஸ்டின்ஸாகவே அமையும். அதனால் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ஜாபுக்கு கல்ஃப் கண்ட்ரியில் அப்ளை பண்ண முன்னாடி ஒரு கண்ட்ரியை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு என்னென்ன இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அடுத்தது சேல்ஸ் மேனேஜர். இப்போ நான் ஸ்மால் பிஸ்னஸ் என்டர்பிரைஸில் என்ன மாரி ஜாப்ஸ் ஓப்பனிங் இருக்குங்கிறது தான் நான் சொல்ல வரேன். இப்போ சேல்ஸ் மேனேஜர்னால் இப்போ சிவில் ரிலேட்டடாக ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறவர் தான் சேல்ஸ் மேனேஜர். இதில் இப்போ கான்ட்ராக்டிங் டிவிஷன் இருந்ததுன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர், ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர், அந்த மேனேஜர் கீழே ஒரு பொசிஷன் இருக்கும் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர்னு. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிவில் ரிலேட்டடாக உள்ள ப்ராடக்ட்ஸ், அதாவது பைப்லைன், அதாவது கல்ஃப் கண்ட்ரினாலே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டு, இந்த ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக போகும். அதுக்கு தகுந்தாப்பில் ப்ராடக்ட்ஸ் விற்பாங்க. ஒரு பைப்புக்கு தகுந்தாப்பில் ஒரு ப்ராடக்ட்ஸ் விற்கலாம். அதேமாரி இப்போ கேஸ் ரிலேட்டடாக நிறைய ப்ராடக்ட்ஸ் விற்கும். இந்தமாரி ப்ராடக்ட்ஸை ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த சேல்ஸுக்கு தகுந்தாப்பில் உங்களோட ப்ரொஃபைலை டெவலப் பண்ணால் மட்டும்தான் சேல்ஸ் மேனேஜர் பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதாவது இந்த சேல்ஸ் மேனேஜர் பொசிஷன் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் சேல் பண்ணுறது
மார்க்கெட்டில் இது ரிலேட்டடாக என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ எங்கள் கம்பெனி வந்து ஒரு ஒரு லீனரோ இல்லை ஒரு 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 பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸ், ஒரு பைப் ரிலேட்டடாக ஒரு ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறாங்க. அதாவது ஸ்மால் பைப்ஸ் அப்படின்னு வச்சுங்களேன். அதாவது ஆயில் அண்ட் கேஸ்னால் பிக் பைப்ஸாகவும் இருக்கும். அந்தமாரி பைப்ஸை ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் இந்த கம்பெனி என்னென்ன கம்பெனிஸ் வந்து என்னென்ன அப்ளிகேஷனுக்கு இவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் சேல்ஸ் மேனேஜராக கல்ஃப் கண்ட்ரியில் நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணும்போது அந்த ப்ரொஃபைலை ஸ்டடி பண்ணணும். அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன. இப்போ கத்தாரில் ஒரு ட்ரேடிங் அண்ட் கான்ட்ராக்டிங் கம்பெனி இருக்குன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்களா, ப்ரைவேட் ப்ராஜெக்ட் என்னென்ன எடுத்து பண்ணியிருக்காங்க, அவங்களோட அப்ளிகேஷன் என்னங்கிறத ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்களோட ஆனுவல் க்ரோத்து, அவங்களோட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயர்ஸு, இதை பற்றிலாம் ஃபீட்பேக்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி ஜாப் கிடச்சோன்னும் அந்த கம்பெனியில் நமக்கு என்னென்ன பேக்கேஜ் கொடுக்குறாங்க. இப்போ அக்கௌண்ட்ஸ் ஜாப்னு வச்சுக்கலாம். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் இருப்பாங்க. அடுத்தது அக்கௌண்ட்ஸ் கோஆர்டினேட்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது அசிஸ்டண்ட் மாரி அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் மேனேஜருக்கு ஒரு 10,000 ரியால் சேலரி இருக்கும். அப்போ அக்கௌண்ட்ஸ் கோஆர்டினேட்டரோ இல்லை அசிஸ்டண்ட்டுக்கு என்ன சேலரி இருக்குன்னா ஒரு 8,000 to 9,000 இருக்கலாம். பேசிக் சேலரி வந்து ஒரு 5,000 to 8,000 9,000 வரையும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் சேலரி இங்கே உங்களுக்கு நிர்ணயம் ஆகும். அதனால் சேலரிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் கிடையாது. கம்பெனிஸை பொறுத்து இருக்குது, மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. அது மட்டும் இல்லை அவங்களோட ப்ரொஃபைலோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்குது. இப்போ ஃப்ரெஷருக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் கோஆர்டினேட்டரோ இல்லை ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து ஒரு 4,000 5,000 கிடைக்கும். அதாவது 4,000 5,000னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ்னாது இந்தியாவில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு 4,000 5,000 கிடைக்கும். சேல்ஸ் மேனேஜருக்கு வந்து குறைஞ்சது ஒரு 10,000லேருந்து 15,000 வரையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அது எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்தாப்புல. மகளே, நான் வந்து சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு குறிப்பிட்டப்பட்ட இன்ஃபர்மேஷன் தான். அதாவது நம்ம வந்து அக்யூரேட்டாக சொல்லலாம். சில பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் நீ என்னப்பா சேல்ஸ் மேனேஜருக்கு 15,000 கொடுக்குறாங்க, நீ வந்து ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்கிற அப்படின்னு நீங்கள் ஈஸியாக டிசைட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து ஒரு 10 இயர்ஸ் 6 இயர்ஸ் 8 இயர்ஸ் இதே சேல்ஸ் ஃபீல்டில் இருந்திருப்பாங்க. ஒரு 3-4 கம்பெனி மாறி இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து ஒரு 14,000 15,000 ரீச் ஆகிருப்பாங்க. அதேமாரி அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் வந்து நீ என்னப்பா சொன்ன 10,000 வாங்குறாங்க 12,000 வாங்குறாங்க அப்படிங்கிற கத்தாரில் அந்தமாரிலாம் சேல்ரி வந்து ஒரு சில பேர் வாங்கலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது இந்த சேல்ரிங்கிறது நிர்ணயம் பண்ணுறது அந்த கம்பெனியோட இன்னன் ஃபண்டும், அதாவது இன்புட் ஃபண்டுன்னு சொல்லலாம். அதோட அவுட்புட் ஃபண்டு. இப்போ இன்புட் ஃபண்டு எப்படி இருக்கும், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட இன்வெஸ்டர், அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க அப்ளிகேஷன், அவங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருதோ அதை வச்சு தான் அவங்க ஒரு பட்ஜெட் போடுவாங்க. இயர்லி எல்லா ஸ்மால் பிஸ்னஸ் இன்வெஸ்டரும் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு கம்பெனி, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஒரு பட்ஜெட் ஒன்று போடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து அந்த பட்ஜெட் வந்து ஒரு 5 to 10 lakhs இருக்கும் அந்த பட்ஜெட்டு. இப்போ அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஒரு 15,000 ரியால் 20,000 ரியால் அவங்க ஒரு 1 இயரில் ஏர்ன் பண்ணுறாங்க. மேபி ஒரு 17,000 ஒரு 20,000 ரியால் ஏர்ன் பண்ணுறாங்க. மேபி சில கம்பெனிலாம் ஒரு 5 lakhs 20 lakhs கத்தார் ரியாலில் ஏர்ன் பண்ணுவாங்க. அவங்க இயர்லி ஒரு பட்ஜெட் வந்து குறைஞ்சது ஒரு 5 lakhsக்குள்ளே இருக்கும் அந்த பட்ஜெட். ஒரு சேல்ரி வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ்லாம் வந்து அவங்க சேல்ரி போடுற சேல்ரியே ஒரு 2 lakhs to 3 lakhs கத்தார் ரியாலில் இருக்கும். மந்த்லி அவங்களோட பிஸ்னஸ் ப்ராஃபிட் வந்து ஒரு 2 lakhs வச்சுக்கலாம். இப்போ 2 lakhs வாங்குகிறோம், மேபி ஒரு 4 lakhs 5 lakhs இருக்கும். 2 lakhs வந்து சேல்ரி போடுவாங்க, ஒரு 3 lakhs தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ ஸ்மால் பிஸ்னஸோட என்டர்பிரைஸ் கம்பெனியோட ப்ராஃபிட் மந்த்லி ப்ராஃபிட்டு ஒரு 3 lakhs இருக்கும் கத்தார் ரியாலில். அந்த 2 lakhs மட்டும்தான் சேல்ரிக்கு போகும். மீதி வந்து அவங்க வந்து ஒரு ரெண்ட்டுக்கோ இல்லை மெயின்டெனன்ஸ்க்கோ அதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ராஃபிட் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக ஒரு 2 lakhs கத்தார் ரியாலில் அவங்க வந்து மந்த்லி ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதாவது கம்பெனியை பொறுத்த வரையும் இந்த சேலரிலாம் டிசைட் பண்ணுறது யாருன்னா ஹெச்ஆரோட ரோல், ஹியூமன் ரிசோர்ஸ். அவர் தான் வந்து சேலரியை டிசைட் பண்ணுறாரு. ஆனால் அவர் வந்து மேனேஜ்மெண்ட்டை பேசி ஒரு மேனேஜிங் டைரக்டர் தான் ஃபஸ்ட்டு சேலரி டிசைட் பண்ணி ஹெச்ஆர்கிட்ட சொல்லுவார். ஆனால் ஹெச்ஆர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட்டில் இந்த பொசிஷனுக்கு என்ன சேலரி கொடுக்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அக்கௌண்ட்ஸ் ஜாபாக இருக்கட்டும், ஒரு சேல்ஸ் மேனேஜராக இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம்
சேலரியை வந்து அனலைஸ் பண்ணி இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த சேலரி வருதா அப்படிங்கிறத திங்க் பண்ணுவாங்க. அதேமாரி மார்க்கெட்டில் இவங்க வந்து ஒரு 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அவங்க வந்து டாமினேட்டாக வந்து இந்த சேலரி தான் வேணும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட நாலேஜ், அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, இன்டர்வியூவில் எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும் சேலரி. இவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் கல்ஃப் கண்ட்ரி வந்தால் நம்ம வந்து சேலரி வந்து ஒரு இந்தியன் ருப்பி ஒரு 3 lakhs 4 lakhs வாங்கிடலாம், 5 lakhs வாங்கிடலாம் அப்படின்னு பல கனவுகளோடு வருவாங்க. ஏன்னா நானும் அந்தமாரி கனவுகளோடு தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 இயர்ஸாக கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவு. அப்போ வந்து நான் வந்து எந்தளவுக்கு விஷயங்கள் வந்து என்னோடய 4வது கம்பெனி நான் இப்போ கத்தாரில் இருக்கிறது. அப்போ எனக்கு எந்தளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இருக்கும், அப்போ அந்தமாரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு எல்லாருமே வந்து வெளிநாட்டுக்கு வரணும், இல்லை ஒரு சில பேர் ஊர்லேயே இருப்பாங்க, பட் வெளிநாட்டுக்கு வரணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இந்தமாரி கல்ஃப் கண்ட்ரிக்கு ஜாபில் வரணும், ஜாயின் பண்ணணும், என்னோடய முன்னேற்றத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு நினச்சி வராங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த வீடியோலாம் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் பண்ணுறேன். இதில் ஏதாவது தவறுதல் இருந்தாலுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நடத்துப்போம். இப்போ வந்து நம்ம வந்து சேல்ஸ் மேனேஜர் பார்த்தோம், அதேமாரி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் பார்த்தோம், அதேமாரி அக்கௌண்ட்ஸில் உள்ள அசிஸ்டண்ட்டை பற்றியும் பார்த்தோம். இவங்களுக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அக்கௌண்ட்ஸில் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு அவங்கெல்லாம் வந்து நார்மலாக சேலரி வந்து கத்தாரில் வாங்குறவங்க ஒரு 10,000 to 15,000க்குள்ளே இருப்பாங்க. மேக்ஸிமம் 10 or 11 அந்த ரேஞ்ச் இருப்பாங்க 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. இதே வந்து ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னா வந்து மேனேஜர் லெவலில் இருக்க மாட்டாங்க. அவங்களாம் அக்கௌண்ட்ஸில் ஒரு அசிஸ்டண்ட் லெவலில் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 4,000 5,000 6,000க்குள்ளே இருப்பாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜை பொறுத்து தான் இந்த சேலரி டிசைட் ஆகும். நான் சொன்ன மாரி சேல்ஸ் மேனேஜர்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கத்தார்லேயே வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும், நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணாலே அந்த மார்க்கெட்டோட அனலைசேஷன் தெரிஞ்சிடும். ஒரு ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகுது, அவங்களோட கான்டாக்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதால எந்த ப்ராடக்ட் கொடுத்தாலும் நான் மார்க்கெட்டிங் பண்ணி நான் சேல்ஸ் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா இருந்தது. இப்போ மந்த்லி ஒரு சேல்ஸோட டார்கெட் வந்து நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறோம், நீ ஒரு 40,000 ரியால் நீ வந்து சேல்ஸ் பண்ணிட்டு வாப்பா, என்னோடய ப்ராடக்டோட அப்ளிகேஷனை எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி, கிளைண்ட்டுக்கெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த அப்ளிகேஷனை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாங்க வைக்கணும் அப்படின்னு ஒரு கம்பெனி ஃபோர்ஸ் பண்ணுது. அவர் வந்து ஒரு மாதம் டார்கெட் பண்ணி 40,000 ரியாலுக்கு அந்த ப்ராடக்டை வித்துடுறாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சேல்ஸில் ஒரு கமிஷன் மாரி ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்து இந்த சேல்ஸ் மேனேஜருக்கு கிடைக்கும். சேலரியை தவிர்த்து ஒரு கமிஷன் அமௌண்ட்டும் கிடைக்கும். அதை வந்து நம்ம இன்சென்டிவ்னு சொல்லலாம், நம்ம வந்து ஒரு கமிஷன்னு சொல்ல முடியும். அதாவது சேல்ஸ் மேனேஜரோட ஒர்க்கே இதுதான். அந்த ப்ராடக்டை வந்து கிளைண்ட்டுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த விஷயத்தை வந்து நல்ல சேல்ஸை இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சு மந்த்லி ஒரு 40,000 ரியால் சேல்ஸ் பண்ணுறாருன்னா அந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக அவருக்கு ஒரு கமிஷனும் சேலரியை தவிர்த்து, அதாவது இப்போ சேலரி ஒரு 5,000 ரியால் இருக்குன்னா கமிஷன் ஒரு 1,000 ரியால் கொடுப்பாங்க. மேபி அவர் வந்து ஒரு 40,000 ரியால் விற்றாருன்னா மிச்சமாக ஒரு 3,000 ரியால் 4,000 ரியால் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அதேமாரி நான் சொன்ன மாரி ப்ராஜெக்ட் மேனேஜரோட சேலரி வந்து இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜர்னால் அவ்வளோ ஈஸியாக ப்ராஜெக்ட் மேனேஜராக ஆகிட முடியாது. அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக இருப்பாங்க. அந்த கோஆர்டினேட்டராக இருந்து அந்த ப்ராஜெக்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதாவது மொபிலைசேஷன் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுது, அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ என்ன. இப்போ ஒரு 2 மில்லியன் கத்தார் ரியால் ப்ராஜெக்ட் இருக்குன்னா அந்த 2 மில்லியன் கத்தார் ரியால் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம என்னென்ன மேன் பவர் கொண்டு போகணும், என்னென்ன அங்கே ஃபோட்டோ கேபின் வைக்கணும், அதுக்குள்ளே அசசரிஸ் ஐடி அசசரிஸ் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ஆகும், ஸ்டேஷ்னரி எக்ஸ்பென்ஸ் இருக்குது, இது எல்லா எக்ஸ்பென்ஸையும் அந்த ப்ராஜெக்டோட அதாவது எக்ஸ்பென்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அமௌண்ட்டை கோட் பண்ணி ப்ராஜெக்டோட ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்கும் இதெல்லாம் கார்ப்பரேட் கம்பெனியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரோட வேலை. இவர் பக்காவாக பிளான் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு அப்படின்னா இவருக்கு வந்து அந்த ஒரு ப்ராஜெக்டோட ஃபுல் பிளானும் தெரியும். இது வந்து ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆகி தான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆக முடியும். அதேமாரி டெண்டர் சப்மிஷனுக்கும் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. இப்போல்லாம் ஒரு சில கம்பெனி, அதாவது பெரிய மெயின் கான்ட்ராக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெண்டருக்குன்னே தனியாகவே வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போது சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் மேனேஜரே டெண்டர்லேயும் வந்து ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இவரே பார்த்துப்பார். அப்படிப்பட்ட ஒர்க் பண்ணுற ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 to 17,000 வரையும் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து சேலரி வந்து கத்தாரில் வாங்குறாங்க. அதுவும் வந்து 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மட்டும்தான் அந்தளவுக்கு வாங்க முடியும்.
அடுத்தது வந்து ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டரை பற்றி மக்களே. ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஒரு பேசிக் சேலரி நான் வந்து ஒமான் ரியாலில் 100 ரியால் ஓஎம்ஆர் வாங்கினேன். அதாவது கத்தார் ரியாலில் 1000 ரியால். ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர்னால் என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டினா ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங், அதுக்கப்புறம் இஆர்பி சாஃப்ட்வேரை இன்ஸ்டலேஷன், அதோட ட்ரிபிள் ஷூட்டிங், இது எல்லாமே இந்த ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் பார்ப்பார். இன்னும் பார்த்தீங்கன்னா சர்வர் இன்ஸ்டலேஷன், விண்டோஸ் சர்வர் 2019 2016, ஆக்டிவ் டைரக்டரி, ஃபயர்வாலு, இந்தமாரி விஷயங்கள் எல்லாமே. அதாவது ஈவன் தோ இன்டர்காம் வரையும் ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை கல்ஃப் கண்ட்ரியில். அதாவது இந்தியாவில் வந்து இந்த ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்தியாவில் வந்து சிஸ்டம் அட்மின்னா சிஸ்டம் அட்மின் மட்டும்தான் பார்க்க முடியும். ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும்தான் பார்க்க முடியும். அதாவது ஃபயர்வால்னால் ஃபயர்வால் சைபர் செக்யூரிட்டி டீம் மட்டும்தான் பண்ண முடியும். இந்தமாதிரி டிஃப்ரெண்ட் ரோல் இந்தியாவில் இருக்குது. ஆனால் கல்ஃப் கண்ட்ரியில் அப்படி கிடையாது. எல்லா ஒர்க்கும் பார்க்குறது இந்த ஐடி அட்மின் தான். ஈவன் இஆர்பியில் வந்து ட்ரிபிள் ஷூட்டிங்கு, அதில் வந்து சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். நிறைய பேர் டைனாமிக்ஸில் வந்து நான் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவலில் இருக்கேன். நானே வந்து எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் ரீஸ்டோர் பண்ணுறது எல்லாமே பண்ணுவோம். ஆனால் இதுலேயே வந்து டேபிள் ஐடி, ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஐடி அட்மின் வந்து எஃபிஷியண்ட்டான நாலேஜில் இருக்காங்க நிறைய பேர். நம்ம இந்தியன்ஸாக இருக்கட்டும், எல்லா நேஷ்னாலிட்டியுமே வந்து ஐடியில் வந்து ரொம்ப ஸ்கில்டாக இருக்காங்க இங்கே பொறுத்தவரையும். ஈவன் வெப் டிசைன் வரையும் எல்லாமே பார்ப்பாங்க. அந்த ஒர்க்கு எல்லாமே வந்து ஐடி அட்மினுக்கு தான் தெரியும். இவங்களோட சேலரி ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷராக வந்து இந்தியாவில் வந்து ஒரு 6 மந்த் எக்ஸ்பீரியன்ஸு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒரு 1000 ரியால்லேருந்து ஒரு 2000 ரியால் 3000 ரியால்லேருந்து அப் டு வந்து அதிகபட்சமாக 9000 ரியால் வரைக்கும் தான் சேலரி கிடைக்கும். மேக்ஸிமம் அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் சேலரி வந்து ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு இந்த ஸ்மால் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷனில் அசைன் பண்ணுறாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். இன்னும் நிறைய ஒரு இன்ஃபர்மேஷனோட நல்ல விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதில் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தால் கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் சஜஷனையும் எனக்கு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸில் என்னென்ன மாரி மாற்றங்களை கொண்டு வரலாம், இன்னும் என்னென்ன மாரி இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு வேணுங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Morning Moon.